அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆமென். உலகெங்கும் உள்ள தேவனுடைய பிள்ளைகள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நான் ஒரு சாட்சியை சொல்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய அந்த திருவிருந்தை, அவருடைய சரீரத்தையும் அவருடைய இரத்தத்தையும் ஒவ்வொரு நாளும் அந்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்து அதை புசித்து பானம் பண்ணி கொண்டிருக்கிறேன் தொடர்ந்து. கர்த்தர் அதனால் என்னுடைய சரீரத்தில் பூரணமான சர்வாங்க சுகத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். டாக்டர்கள் உங்கள் உடம்புல ஒரு சின்ன நோய் கூட இல்லை, சுகர் எதுவுமே இல்லை, எல்லாம் நார்மலாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆமாம், ஆமென். ஆமாம், இரத்த ஓட்டங்கள், எலும்புகள், நரம்புகள் எல்லாம் அந்த டீனேஜ் பிள்ளைங்களுக்கு இருக்கிற மாதிரி ஆரோக்கியமாக இருக்கிறீங்க. எப்படி இது சாத்தியம்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், ஆண்டவருடைய இரத்தம், ஆண்டவருடைய சரீரம் அவ்வளவு ஆரோக்கியத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். ஆமென். அவருடைய சமூகத்தில், அவருடைய கிருபைக்குள்ளே நான் என்னென்னலாம் கேட்டனோ அது எல்லாவற்றையும் ஆண்டவர் தந்திருக்கிறார். ஆயிரங்களை கேட்டேன், அதையும் தந்தார். லட்சங்களை கேட்டேன், தந்தார். இன்றைக்கு கோடிகளை தந்திருக்கிறார். நான் கேட்ட வாகனத்தை தந்திருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் நான் விரும்பின எல்லாவற்றையும் தந்து இந்த நாளில் என்னை நிறைவோடு வாழ செய்திருக்கிறார். அந்த கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஓ ஹல்லேலூயா. நல்ல வஸ்திரங்களை கேட்டேன், நல்ல நல்ல வஸ்திரங்களை ஏராளம் தாராளமாய் கொடுத்திருக்கிறார். ஆமென். இந்த கிருபையை நம்புற, அவருடைய புதிய உடன்படிக்கையை விசுவாசிக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அப்படியே செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கைகளை தட்டி ஹல்லேலூயா. ஆமென். இந்த காலை வேளையில நம்ம அடைக்கல பட்டணம் அப்படின்ற தலைப்பில் நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானம் செய்வோம். நம்ம எல்லாருக்கும் தாயாக இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நம் நடுவிலே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவருடைய ஜீவனின் ஆவி நம்மை ஆளுகை செய்கிறது. நம் ஒவ்வொருவருடைய இருதயத்திற்கும் வாழ்க்கைக்கும் தேவையான வார்த்தைகளை அவர் இந்த காலை வேளையிலே கொண்டு வந்து நம்முடைய ஆவியிலே, ஆத்துமாவிலே, சரீரத்திலே வைத்து நம்மை நிறைவோடு ஆசீர்வதித்து விட்டார். அந்த காரியங்கள் இந்த காலை வேளையில நிறைவேற போகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஏற்கனவே இந்த செய்தியை நான் ஒரு 2 தடவை நான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். இந்த காலை வேளையில அடைக்கல பட்டணம் இஸ்ரவேல் தேசத்தில் மொத்தம் 12 குடும்பங்கள் சேர்ந்தது ஒரு தேசம். ஆண்டவர் அந்த 12 குடும்பமாகிய அந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு ஆண்டவர் 6 அடைக்கல பட்டணத்தை கட்ட வேண்டும் என்று சொன்னார். 2 கோத்திரத்துக்கு ஒரு அடைக்கல பட்டணம், அப்படின்னா 12 கோத்திரத்துக்கு 6 அடைக்கல பட்டணம். தெரியாமல் தவறுதலாக கொலை செய்து விட்டால் அந்த கொலைகார பழி அவன் மேலே விழுந்துருச்சுன்னா நியாயப்பிரமாணம் அவனை தண்டிப்பதற்கு முன்பதாக, அவனை கொல்லுவதற்கு முன்பதாக இந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ளே ஓடி வந்துவிட வேண்டும் என்று தேவனுடைய கிருபையினாலே கொடுக்கப்பட்டதான அந்த இடத்துக்கு பேர் அடைக்கல பட்டணம். அல்லேலூயா. பாருங்க, அந்த அடைக்கல பட்டணம் அப்படின்றது
இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமா இருக்குது. அந்த அடைக்கல பட்டணம் யாருக்கு அடையாளமா இருக்குது? இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அப்போ நம்ம அடைக்கலமாய் ஓடி வந்த இடம் எது என்றால் இயேசு கிறிஸ்து தான் அடைக்கலம். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசு என்கிற அடைக்கல பட்டணத்துக்குள்ளே நீங்களும் நானும் ஏற்கனவே அந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ளே நாம் நீதிமான்களாக, பரிசுத்தவான்களாக, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக, குமாரர்களாக, குமாரத்திகளாக நாம் இருக்கிறோம். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? ஆமென். ஆமென். பாருங்க, இந்த அடைக்கல பட்டணம் 6 பட்டணம். அந்த 6 பட்டணத்துக்கும் 6 விதமான பெயர்கள் இருக்கிறது. அந்த பெயர்களுக்கு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கிறது. அந்த எல்லா அர்த்தமும் இயேசு கிறிஸ்துவை மையப்படுத்துகிறது. நேற்று ஒரு பாஸ்டர் என்கிட்ட பேசினாரு. நீ என்ன பேச போறீங்கன்னு கேட்டாரு. அவர் ஏற்கனவே வாட்ஸ்அப்பில் பார்த்துட்டாரு. என்ன அடைக்கல பட்டணம், நாங்களும் தான் பைபிள் படிக்கிறோம், எங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி கிடைக்க மாட்டேங்குது, உங்களுக்கு எப்படி கிடைக்குது தெரில, எனக்கு கிடைக்குது அப்படின்னு நான் ஆண்டவர் கொடுக்குறாரு. ஆமென். ஆமாம். பாருங்க, இதை நான் அவர் சொன்னோன்னு தான் யோசித்தேன். சின்ன வயசுலேருந்து உங்களை மாதிரி நானும் சர்ச்சில் தான் வளர்ந்தேன். ஒரு முறை கூட இந்த சப்ஜெக்டை தொடவே இல்லை. இந்த பிரசங்கத்தை நான் கேட்டதே இல்லை எங்கள் சர்ச்சில். உங்களை போல தான் நானும் மீட்டிங்காக ஒரு காலம் ஓடினேன். எங்கேயுமே இப்படி ஒரு அடைக்கல பட்டணம் பழைய ஏற்பாட்டில் இருக்குதுன்றத இதை குறித்து இவ்வளோ டீட்டெயிலாக சொன்னதே இல்லை. நல்ல வேளை நான் ஒரு ஊழியக்காரனை மாறினேன் இன்னைக்கு. ஆமென். இன்னைக்கு உங்களுக்கு சொல்கிறேன். நான் நேரத்தை நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. ரொம்ப ஷார்ட்டாக இந்த 6ஐயும் இன்னைக்கு சொல்லிடலான்னு விரும்புகிறேன். நான் இந்த அடைக்கல பட்டணம் என்பது நியாயப்பிரமாணத்தின் சட்டங்கள் இல்லை. அது இயேசு கிறிஸ்துவுக்கு நிழல், ஒரு ஷேடோவாக இருக்குது. இன்னைக்கு அந்த அடைக்கல பட்டணம் நம்மளை பார்த்து கேள்வி கேட்குது. அடைக்கல பட்டணம்னா யாரு? ஏசப்பா அவங்கள பார்த்து கேள்வி கேட்குறார். உனக்கு நான் அடைக்கல பட்டணமா இருக்கிறேன். ஆமென். இந்த உலகத்தில் மனிதன் அடைக்கல சாமி, அடைக்கல நாதன் அப்படின்னு பேர்லாம் வைக்கிறாங்க இல்லையா? ஒருவேளை மனுஷன் அடைக்கலம் கொடுக்கலாம். அவன் கொடுக்குற அடைக்கலம் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியும். அப்படித்தானே? இதை தொடாத, இந்த ரூமை விட்டு அந்த ரூமுக்கு வராத, இந்த பாத்ரூமை தான் நீ யூஸ் பண்ணணும், இங்கே தான் குளிச்சுக்கணும்னு அவன் வீட்டில் நம்மளை ஒரு இடத்த கொடுப்பான். இதை விட்டுட்டு வந்துடாத. மனுஷன் நமக்கு கொடுத்த அடைக்கலம் எல்லாம். நான் பாருங்க, நிறையா பாஸ்டருங்களை தேடி போய் அவங்களோட ஏதாவது எனக்கு ஒரு வசதி கொடுங்கன்ட்டு அப்படிலாம் போய் நிறைய இடத்துல தங்கியிருக்கிறேன். சின்ன வயசில் நான் ஹாஸ்டலில் படிச்சிருக்கிறேன். பாருங்கள், டீனேஜ் வயசில் பைபிள் காலேஜ் படிச்சிருக்கிறேன். நிறையா ஊழியர்களுக்கு போயிட்டு உடன் ஊழியராக அவங்களோட தங்கி இருந்திருக்கிறேன். வாழ்க்கையில் எனக்கு நிறைய பேர் அடைக்கலம் கொடுத்துருக்குறாங்க. அந்த அடைக்கலம் எப்படி இருந்துச்சுன்னா எல்லாம் ஜெயில் மாதிரி தான் இருந்துச்சு. மனிதன் கொடுக்குற அடைக்கலம் எல்லாம் பற்றாக்குறையானது. எந்த மனுஷனும் பார்த்து நீங்கள் சொல்ல முடியாது அவர் எனக்கு அடைக்கல பட்டணமாக இருந்தாருன்னு சொல்ல முடியாது. சொல்ல முடியுமா? இயேசு ஒருத்தர் தான் அடைக்கல பட்டணம். ஆமென். இயேசு ஒருவர் தான் உயர்ந்த அடைக்கலம்.
அவர்தான் உயர்ந்த அடைக்கலத்திலே உங்களை வாழ வைக்கிறவர். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவீங்களா? ஆமென். இயேசு உங்களுக்கு அடைக்கலமானவர் அல்ல, இயேசு உங்களுக்கு அடைக்கல பட்டணமாக இருக்கிறார். அப்படின்னா என்னன்னா, அவருக்குள்ள உங்களுக்கு மிகப்பெரிய அளவு ஆசீர்வாதம், மிகப்பெரிய அளவு சுதந்திரம், மிகப்பெரிய அளவு அன்பு, சமாதானம், சந்தோஷம், இந்த பூமியில வாழக்கூடிய சகல ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் அவருக்குள்ளே நிறைந்து காணப்படுகிறது. கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கு கிராமத்தில் வாழ பிடிக்கலையே, பட்டணத்துக்கு போகணுன்னு விரும்புகிறாங்க, மெட்ராஸ் போகணும். ஏன்? அவனுக்கு இங்கே இருக்கிற அந்த ஏழ்மையான வசதி இல்லாத இந்த இடம் பிடிக்கல. நான் சொல்லட்டுமா, இயேசுன்ற அந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ள, அந்த சிட்டிக்குள்ள வா. ஆமென். அந்த சிட்டிக்குள்ள உனக்கு சகல ஆசீர்வாதம் இருக்குது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த அடைக்கல பட்டணம் உங்களை பார்த்து கேட்கிறாரு இன்னைக்கு ஒரு கேள்வி. என் மகனே, என் மகளே, நீ எங்க ஓடிக்கிட்டு இருக்கிற? உனக்கு என்ன பயம்? நீ என்ன பாவம் செஞ்ச? உனக்கு இன்னும் நியாய தீர்ப்பு வந்துருமோன்னு நீ பயப்படுறியா? வாழ்க்கையில் தண்டனையில் மாட்டிக்குவேன்னு பயப்படுறியா? செஞ்ச பாவங்களை நினச்சி பயப்படுறியா? வாழ்க்கையில் பயங்கள், எதிர்கால பயங்கள், பொருளாதார பயங்கள், குடும்பத்தை குறித்த பயங்கள், பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்த பயங்கள் இருக்கிறதா? வாழ்க்கையில் முன்னேறுவதற்காக நீ எங்கெங்கேயோ ஓடிட்டு இருக்கிறியா? அந்த அடைக்கல பட்டணமாகிய இயேசு உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை அன்புள்ளவராக உன்னிடத்தில் கேள்வியை கேட்டு உன் வாழ்க்கைக்கு தேவையான பதிலையும் சொல்கிறாரு. உனக்கு தைரியமாய் வாழ்வதற்கு உனக்கென்று ஒரு அடைக்கல பட்டணமாக அப்பா இருக்கிறேன். ஆமென். ஆமென். உன்னை குற்றம் சாட்ட முடியாத நிரந்தரமான நீதிமானாய் வாழக்கூடிய ஒரு இடமாக, ஒரு வாசஸ்தலமாக உன்னுடைய அப்பா நான் அடைக்கல பட்டணமாக இருக்கிறேன். ஆமென். உன்னை கைவிட மாட்டேன், உன்னை பாவி என்று நான் தள்ள மாட்டேன், உன்னை நான் நீதிமானாக மாற்றுகிறேன். ஆமென். என்னுடைய கிருபாசன தண்டையிலே உன்னை, என்னுடைய மடியிலே உன்னை அமர வைக்கிறேன், உனக்கு நான் ஆளுகையை தருகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். பாருங்க, பைபிள்ல 6 அடைக்கல பட்டணம். அந்த அடைக்கல பட்டணம் இயேசு கிறிஸ்து. முதலாவது அடைக்கல பட்டணம் யோசுவா 20ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல பாத்தீங்கன்னா, காதேஸ். கேதேஸ். கேதேஸ் அப்படின்னா பரிசுத்தம் என்று அர்த்தம். காதோஷ், கேதேஷ், இதை இப்படியாக இந்த வார்த்தைகளை எபிரேய மொழியிலே பயன்படுத்துகிறார்கள். அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா பரிசுத்தம். அப்போ இயேசு என்றால் நம்மை பரிசுத்தமாக்குகிற அடைக்கல பட்டணமாக இருக்கிறார். யாரை பரிசுத்தமாக்குறாரு? பதில் சொல்லுங்க. யாரை பரிசுத்தமாக்குறாரு? நம்மளை பரிசுத்தமாக்குறாரு. இல்லை, இந்த இந்த சம்பவம், இந்த சத்தியத்தின்படி யாரை தெரியுமா? கொலை செய்தவனை குற்றவாளியாக பார்க்காமல் கிறிஸ்துவின் பரிசுத்தத்தை அவனுக்கு அணிவிக்கிறார். கொலை செய்தவனை குற்றவாளியா பார்க்கல, பரிசுத்தவானாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. யாருங்க? யாருங்க? ஒரு கொலைக்காரனை, தவறு செய்தவனை, மிகப்பெரிய தவறு செய்தவனை. இந்த உலகத்துல ஒரு மனுஷன் கொலை செஞ்சிட்டான்னா அரசாங்கம் அவனுக்கு சிறைச்சாலை தண்டனையை கொடுக்குது. அவனுக்கும் அவன் குடும்பத்துக்கும் இந்த சமுதாயம் என்ன பேர் கொடுக்குதுங்க?
கொலைகாரம் பாவன். இந்த பையனா கொலைகாரம் பையன்பா, பார்த்து நடந்துக்க, கொலைகார குடும்பம்பா. உண்மையா இல்லைங்களாங்க? உண்மையா இல்லைங்களா? இதெல்லாம் நமக்கு வாழ்க்கையில் நடைமுறையில் பார்த்தேன். அந்த கொலை செஞ்சுட்டு தண்டனை அனுபவிச்சுட்டு அவன் விடுதலையாக வெளியே வந்து இனிமையாவது வாழுவோம், தான் பொண்டாட்டிக்காக பிள்ளைக்காக வாழுவோம்ட்டு அவன் ஒரு முடிவு எடுத்துகிட்டு வருவான். அப்போயாவது இந்த சமுதாயம் விட்டுருதா? அப்போ நீ கொலைகாரன் தானடா, அவன் கொலை செஞ்சவன்டா, அவன் மோசமானவன்டா, அப்படிடா அப்படின்னு அவன் மாறினாலும் ஜனங்க அவனை வாழவே விட மாட்டாங்க. ஆனால் உனக்கு ஒரு அப்பா இருக்கிறார். உன்னுடைய தவறுகளை அவர் பார்க்கல. தவறு செஞ்சுட்டு நீ அப்பாவை விட்டு தூரம் ஓடிராத. தவறு செஞ்சுட்டு அப்பா வீட்டுக்கு வராம இருந்துராத. உன் தவறுகள் அப்பா பிள்ளை என்கிற உறவை ஒரு நாளும் முறிக்க முடியாது, உடைக்க முடியாது. அப்பாவுடைய ரத்தம் பிள்ளைக்குள்ள ஓடுறதுனால என்னைக்கும் நீ என்னுடைய மகன்தான், என்னைக்கும் என்னுடைய மகள் தான். அதனால தப்பு செஞ்சிட்டேன்னு நீ குற்ற உணர்ச்சியோட அப்பாவை விட்டு நீ தூரம் ஓடாத. அப்பாவை தேடி வா. அப்பா உன்னை மீண்டும் பரிசுத்தமாக்குகிற நிறைவான அன்பை நான் உனக்காக வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதனால ஒவ்வொரு நாளும் தவறு செய்யணும்ட்டு பால் சொல்றாரு அப்படின்னு நினைக்காதீங்க. பால் அவர் அப்படி சொல்லல. தெரியாம சில நேரங்கள் நம்ம தப்பு செய்கிறோம். அதனால குற்ற உணர்வு அடைந்து நீ வேற எங்கேயும் ஓடிடாத. எப்பயுமே வரா மாதிரி நீ அப்பாவுடைய வீட்டுக்கு வா. அவருடைய இரத்தத்தினாலே, அவருடைய சரீரத்தினாலே உன்னை பரிசுத்தமாக்க அவரிடத்துல திரளான மன்னிப்பு உண்டு, திரளான பரிசுத்தம் உண்டு. ஆமென் சொல்லுவீங்களா? ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவருடைய கிருபை நமக்கு என்ன போதிக்குது அப்படின்னா, உன் தேவன் உன் கடந்த காலத்தை வைத்து உன்னை அவர் நடத்தலை. கடந்த காலத்தில் நீ என்னெல்லாம் செஞ்சியோ அதை வச்சு அவர் உன்னை நடத்தலை, உன்னை பார்க்கல. கிறிஸ்துவின் நீதியின் அடிப்படையிலே உன்னை ஏற்றுக்கொள்ளுகிறார், உன்னை நேசிக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பாருங்க, பாவியின் அடையாளம் நீக்கப்பட்டு பரிசுத்தவானின் அடையாளம் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இது உலகத்துல கிடைக்குமா? எங்கேயுமே கிடைக்காது. இயேசு வண்டையில் வரும்போது நம்முடைய குற்றங்களுக்கான அடையாளங்கள் நீக்கப்படுகிறது. காயின் தன்னுடைய சகோதரனை கொலை செய்தான். கொலை செய்த மனிதனை தேவன் தேடி வந்து அவனை வாழ்வதற்கான அடையாளத்தை அவனுடைய நெத்தியில போட்டார். இன்னைக்கும் என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ வாழ்வதற்கான, நீதிமானாய் வாழ்வதற்கான, பரிசுத்தவானாய் வாழ்வதற்கான, ஆசீர்வாதமாய் வாழ்வதற்கான, அவருடைய மகனாக, நிரந்தரமான அவருடைய மகனாக இந்த பூமியில வாழ்வதற்கான அவருடைய நாமத்தை உன் நெத்தியிலே அடையாளம் போட்டிருக்கிறார். அந்த அடையாளம் நீ பரிசுத்தவான், நீ நீதிமான். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் நம்முடைய செயல்களின் அடிப்படையிலே நம்மளை நடத்தல. கிறிஸ்துவுக்குள் இருக்கிற அந்த நிலைமை, அந்த ஸ்தானத்தில் உங்களை பார்க்கிறார். நீங்க என்ன செஞ்சிட்டீங்க, என்ன பிழை விட்டீங்க, என்ன தப்பு விட்டுட்டீங்க, அந்த அடிப்படையில் அவர் உங்களை பார்க்கல. தேவன் தன்னுடைய குமாரன் ஆகிய கிறிஸ்துவின்
ஸ்தானத்துல கிறிஸ்துவை போல உங்கள் ஒவ்வொருவரையும் பார்க்கிறார். ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா. எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 26வது வசனம் சொல்லுகிறது, பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களிலும் உயர்ந்தவருமாயிருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவராயிருக்கிறார். அந்த வார்த்தையை பார்த்தீங்களா? நமக்கு ஏற்றவராயிருக்கிறார். கல்யாணம் பண்றோம், புருஷன் உங்களுக்கு ஏற்றவராக இருக்கிறாரா? ஒரு மாசம் எத்தனை நாள் உங்களுக்கு ஏத்தவர் போல தெரிகிறாரு? எத்தனை நாள் இந்த ஆள் எனக்கு ஏத்த துணையே இல்லைப்பா, அது ஒரு கருமுஞ்சியை நான் கல்யாணம் பண்ணிட்டேன். பாருங்க, மனைவி சொல்றாங்க, புருஷன் சொல்றாரு எனக்கு ஏத்த மனைவி இல்லைங்க, அது குடும்பத்தை கட்ட மாட்டேங்குதுங்க. பிள்ளைங்க எனக்கு ஏத்த புள்ள கிடையாதுங்க. பிள்ளைகள் சொல்றாங்க எனக்கு ஏத்த அப்பா கிடையாதுங்க. இன்னைக்கு இந்த உறவுகள்ல, இந்த உலகத்துல, நட்பு வட்டாரங்கள்ல, சொந்தங்கள்ல பார்த்தா அவன் எனக்கு சொந்தக்காரன் இல்லைங்க, அவன் என் ஃப்ரெண்டு கிடையாதுங்க, ஏன் தரேன்னா அவன் தரேன் என்ன, நம்ம தரம் என்ன, ஆண்டவர் தரம் என்னங்க சொல்லுங்க? நம்ம தரம் என்ன, அவர் தரம் என்ன? நம்ம எல்லாத்துலேயும் தரம் குறைஞ்சவங்க, அவர் எல்லாத்துலேயும் தரம் உயர்ந்தவர். அவர் சொல்றாரு நம்மெல்லாம் அவருக்கு ஏற்றவர்களாக இருக்கிறோமா, நமக்கு ஏற்றவரா இருக்கிறாரா? கையை தட்டுங்க. அல்லேலூயா. பழைய ஏற்பாடு என்ன தெரியுமா போதிக்குது? பிரதான ஆசாரியன் இருக்கிறான் பாருங்க, லேவியர்ல, அவன் தான் பாஸ், மூத்த ஊழியர். அந்த ஊழியக்காரன் அவனை யாருமே பார்க்க முடியாது, ரொம்ப உயர்ந்த ஸ்தானம். அவருக்கு இந்த வார்த்தையை பயன்படுத்த முடியாது, நமக்கு ஏற்ற பிரதான ஆசாரியன்னு சொல்ல முடியாது, அவரை பார்க்க முடியாது, அவரை தொட முடியாது. வருஷத்துக்கு ஒரு முறை தான் அவர் ஜனங்களுக்கு முன்னாடி வந்து நிற்பாரு. ஆனா புதிய ஏற்பாட்டில் இருக்கிற பிரதான ஆசாரியர் இயேசுவை குறித்து வேதம் சொல்லுகிறது, நமக்கு ஏற்ற பிரதான ஆசாரியர். இந்த காலை வேளையில நான் உங்களுக்கு ஒரு செய்தி சொல்லட்டுமா? உனக்கு ஏற்ற அப்பா இருக்கிறார். ஆமென். உனக்கு ஏற்ற நல்ல நண்பன் இருக்கிறார். நீ எத்தனை முறை பரிசுத்தத்தை இழந்தாலும் உன்னால இழக்கவே முடியாது. ஏன்னா உனக்கு ஏற்ற ஒரு நண்பன், ஒரு பரிசுத்தவான் இருக்கிறார். ஆமென். உன் நண்பனை நீ காட்டு, நீ யாரு நான் சொல்லிடுறேன்னு சொல்லுவாங்க. என்னுடைய நண்பன் இயேசுன்னு நீங்க சொல்லுங்க, உலக மக்கள் சொல்லுவாங்க அப்பனா நீ பரிசுத்தவான் தான், அப்பனா நீ நீதிமான் தான். வேற யார சொன்னாலும் உங்களை மதிக்க மாட்டாங்கங்க. அப்படிதான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க இந்த காலை வேளையில? அல்லேலூயா. அல்லேலூயா. என்னுடைய பாவம் பெருசு என்று நம்ம நினைக்க கூடாது. நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேனே, அந்த இடம்தான் மிகப்பெரிய பரிசுத்தமான ஒரு இடம் என்று நீங்க நினைக்கணும். பிசாசு சொல்லுவான், நீலாம் எவ்வளோ பெரிய பாவம் பண்ணியிருக்கிற தெரியுமா, நீ சர்ச்சில் உட்கார்ந்து இருக்கிறியா, அடடடடா முட்டி போட்டிருக்கிற மூஞ்சப்பாரு, நீ ஏன் ஜெபம் பண்ற, நீ என்ன வேலை பண்ணுன சொல்லியிருக்கிறானா? என்னங்க கரெக்டா சொல்றீங்களாங்க? எனக்கும் சொல்லியிருக்கிறான்ல. சரி இன்னைக்கு கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு முட்டி போட்டா, நீ ஜெபம் பண்ண உட்காந்துட்டியா? உன் வண்டவாளம் தண்டவாளம்லாம் கிழிஞ்சி கிடக்குது. நீங்க சொல்லுங்க, என் பாவமோ அதெல்லாம் ஒரு பொருட்டே இல்லை. நான் பரிசுத்தத்தில் பூரணமான தகப்பனுக்குள்ளே நான் நீந்தி கொண்டிருக்கிறேன், மூழ்கி நீச்சல் ஆழத்துல மூழ்கி கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. பிசாசுக்கு நீங்க பதிலடி கொடுக்கணும், பிசாசுக்கு எதிரடி கொடுக்கணும்.
இயேசுகிட்ட வந்து பிசாசு பேசுறான் பாருங்க, அவனுக்கு எதிரடி கொடுத்தாரு, தலை தெரிச்சிட்டு ஓடுனான். நீங்க தான் பிசாசு பிசாசுன்னு பயப்படுறீங்களே, அதனால தான் அவன் உங்களை கிடைச்சதுற ஒரு ஃபுட்பால் அப்படின்னு எடுத்துக்கிறான். பிசாசுக்கு நீங்க காலில் விளையாடுறதுக்கு ஃபுட்பால் இல்லை, அவன் உங்க காலுக்கு தான் ஃபுட்பால். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆமேன். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். பாருங்க, 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 33வது வசனம் 31வது வசனம் சொல்லுது, அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமாக இருக்கிறார். அடைக்கல பட்டணமா இருக்கிற இயேசு இருக்கிறாரு, அவரே நமக்கு பரிசுத்தமா இருக்கிறார். உன் பரிசுத்தம் இல்ல, உன் மேல இருக்கிறது அவருடைய பரிசுத்தம் உன் மேல இருக்குது. அவருடைய பரிசுத்தம் என்கிற அந்த வஸ்திரத்தை உனக்கு உடுத்தி இருக்கிறார். அவருடைய நீதி என்கிற வஸ்திரத்தை உனக்கு உடுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய மன்னிப்பு மீட்பு என்கிற வஸ்திரத்தை உன் மேல போத்தி இருக்கிறார். அதனால நீ என்றைக்கும் எந்த நேரத்திலையும் உன்னை அவர் பாதுகாக்கப்பட்ட ஒரு நல்ல நீதிமானாக பார்க்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். எபிரேயர் 10 அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய ரத்தம் ஒரே தரம் பலியானது. அந்த ஒரே தரம் பலியான அவருடைய சரீரம் உங்களையும் என்னையும் நிரந்தரமாக எல்லா காலத்திலையும் உங்களை நிரந்தரமான பரிசுத்தவானாய் மாற்றி இருக்கிறது. இந்த வார்த்தையை நீங்க கவனிக்கணும். இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு சொன்னேன்னு, நீங்க இந்த உலகத்துல ரவுண்ட் அடிச்சு 1000 சர்ச்சுக்கு போயிட்டு வாங்க, இந்த வார்த்தையை யாருமே சொல்ல மாட்டாங்க. இயேசுவனுடைய ஒரே பலியினால உங்களை நிரந்தரமான பரிசுத்தவானாய் மாத்திரு. 14வது வசனத்துல, பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும், என்னங்க என்றென்றைக்கும், அவர் இன்றைக்கு மட்டும் பாருங்க, எல்லாம் எங்கேயோ தலைய வச்சிருக்கிறீங்க, யோசனையில இருக்கிறீங்க. என்னங்க போட்டிருக்குது? இன்றைக்கு மட்டும், இந்த நாள் மட்டும், என்றென்றைக்கும். ஆமென். இந்த வசனத்தை உங்களுக்கு நான் காமிச்சு கொடுத்தேன் பாருங்க. உங்க சொத்தெல்லாம் நீங்க எனக்கு எழுதி வைக்கணுங்க. இன்னைக்கு முழு கிறிஸ்தவமே என்னங்க நடக்குது? முழு கிறிஸ்தவமே பரிசுத்தமா வாழ்றதுக்கு போராடிட்டு இருக்குதா இல்லையா? உண்மையா சொல்லுங்க. நீங்களே என்ன பண்றீங்க? ஆண்டவரே என்ன பரிசுத்தமாக்கும் சொல்றீங்கல்ல. தேவையில்லாத குற்ற உணர்வுகள், பயத்தோடு வாழ்றீங்கல்ல. ஆனா இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில செஞ்சு முடிச்ச ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? உங்களை என்றென்றைக்கும் நிரந்தரமான பரிசுத்தவானாய் மாற்றி முடித்து விட்டார் ஏற்கனவே. ஆமென். இந்த பிரசங்கத்தெல்லாம் கேட்கிற நீங்க வாரம் வாரம் எப்படியாவது 3-4 புதிய ஆத்துமாக்களை நீங்க ஆண்டவர் கொண்டு வரணும். எனக்காக இல்லை, இப்படிப்பட்ட அற்புதமான வார்த்தையை இந்த ஜனங்கள் கேட்கணுமேன்ற ஆத்தும பாரம் உங்களுக்கு வரணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். நான் நல்லா பிரசங்கம் பண்றேன்னு இல்லை, நான் பண்ண முடியுமா இப்படிப்பட்ட பிரசங்கத்தை? ஒரு மாம்ச மனிதன் நான் பண்ண முடியுமா? சொல்லுங்க, என்னால முடியுமா? எனக்கு அவ்வளோ அறிவு இருக்குதா? இதெல்லாம் தேவனுடைய ஆவியானவர் நமக்கு பேசுறார். இந்த கடைசி காலத்துல கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவருடைய சத்தியத்தை சொல்லி அவருடைய ஆவிக்குரிய கண்களை திறக்க விரும்புகிறார். ஆமென் சொல்வீங்களா? அடைக்கல பட்டணம் என்ன சொல்லுதுன்னா, நீ தவறு செஞ்சிட்ட அப்படின்னு நினைக்காத,
நீ அடைக்கல பட்டணம் என்கிற அப்பாவுக்குள்ளே நீ சேஃப்டியா இருக்கிற. உன் அப்பா என்ன செஞ்சு முடிச்சிருக்கிறாரு அப்படின்னா, உன்னை நிரந்தரமான பரிசுத்தவானாக உன்னை பூரணப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆமென். அஸ்வின் லட்டு இருக்கு பாருங்க, எங்க லட்டு தமிழ்நாட்டிலே சிறப்பான லட்டுன்னு சொன்னானுங்க. வாங்கிட்டு வந்து வச்சா 3வது நாள் பூர்ணப்படுத்திடுச்சுங்க. என்னங்க பூர்ணம் பிடிச்சிருச்சு. பூரணம்னா உங்களுக்கு பரிபூர்ணம் அத்தனை ஞாபகம் வருது. பூரணம்னா என்னங்க, பொருள் கெட்டு போயிடுச்சு. அவன் என்ன சொல்றான், எங்க லட்டு தான் உயர்ந்தது அப்படின்றான். 3வது நாள் பூர்ணம் பிடிச்சிருச்சு. இயேசு கிறிஸ்து உங்களை ரட்சித்திருக்கிறார். நீங்க பூர்ணம் பிடிச்சிட்டீங்களா? ஒரு நாளும் நீங்க கெட்டு போகவே மாட்டீங்க. கையை தட்டுங்க. அவரை விசுவாசிக்கிறவர்கள், அவரை ஏற்றுக்கொண்டவன் ஒருவனும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைந்திருக்கிறான். என்னுடைய ரத்தம் என்னுடைய பிள்ளைகளை பூரணமாய் பரிசுத்தம் ஆக்கி விட்டது. நீங்க செஞ்ச பாவத்தினால நீங்க பாவி ஆயிட்டீங்க, நீங்க கெட்டு போயிட்டீங்கன்னு அர்த்தம். கெட்டு போயிட்டீங்கன்னு வச்சுக்கீங்களேன். கவனிக்கிறீங்களா? நம்ம செஞ்ச தவறுனால நம்ம பாவி ஆயிட்டோம், நம்ம கெட்டு போயிட்டோம் அப்படின்னு சொன்னா, நம்ம இயேசு ஏற்றுக்கிறோம், கெட்டு போயிட்டோம்னா அங்க யாருக்கு பிரச்சனை? யாருக்குங்க பேரு கெட்ட பேரு? நம்ம கெட்டு போனோம் பாத்தீங்களா, நம்ம அப்பாவுக்கு தான் கெட்ட பேரு. அந்த கெட்ட பேரு வர அவர் விடுறது இல்லை. ஏன்னா அவர் சொல்லிட்டாரு, என்னுடைய ஒரே தரம் நான் சிந்தின என்னுடைய ரத்தம், நான் ஒரே தரம் பிக்கும்படி கொடுக்கப்பட்ட என்னுடைய சரீரம் உன்னை எல்லா காலத்திலையும் நிரந்தரமா நீதிமான் ஆக்கிருச்சு. நீ கெட்டு போக வாய்ப்பே இல்லை, நீ பலவீனப்படுவதற்கு வாய்ப்பே இல்லை, நீ குறைவுபடுவதற்கு வாய்ப்பே இல்லை. உன்னை பிள்ளையாக மாற்றினவர் அவர் பூரண பரிசுத்தம் உள்ளவர். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென், ஆமென், ஆமென். இப்ப நீங்க ரொம்ப கவனமா கவனிக்கணும். நான் சொல்றத நீங்க எங்கேயுமே கேட்டிருக்கவே முடியாது. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இதை குறித்து நான் யோசித்தேன். திடீர்னு என் மைண்டில் வந்துச்சு, இந்த கொலைக்காரனை 3 பார்வையில் நான் பார்த்தேன். இந்த தவறு செஞ்சவனை 3 பார்வையில் பார்த்தேன். இது உங்களுக்கு யாருமே இப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க, நீங்கள் கூட நினச்சிருக்க மாட்டீங்க. முதல் பார்வை, இந்த கொலை செஞ்சவனை முதல் பார்வை என்ன தெரியுங்களா? நியாயப்பிரமாண பார்வை. நியாயப்பிரமாணம் அந்த கொலை செஞ்சவனை பார்க்குது. எப்படி பார்க்குது தெரியுமா? குற்றம் செய்துட்டான், அவனை தண்டிக்கணும் பார்க்குது. அவனை ஒரு குற்றவாளியா பார்க்குது. சீக்கிரம் இவனை தண்டனைக்குள்ள கொண்டு போய் வைக்கணும், இவனை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. இவன் செஞ்ச பாவத்துக்கு இவன் மேல இரத்தப்பழி வரணும், இவன் கொல்லப்படணும் அப்படின்னு சொல்லுது. என்னாகும் 35ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அது வருது. பரிசுத்தம் மனிதனுடைய செயலுக்கு கிடையாது. முதல்ல இவனுக்கு நீதி, 2வது இவனுக்கு நியாய தீர்ப்பு வரணும் அப்படின்னு நியாயப்பிரமாணம் பார்க்குது கொலை செஞ்சவனை. பரிசுத்தம் செயல்களில் பரிசுத்தம் வரவே வராது. நீ என்ன வேலை செஞ்சாலும் உன்னால பரிசுத்தம் உன்னால உருவாக்கவே முடியாது. அதனால முதல்ல உனக்கு நீதி கிடைக்கணும். அந்த நீதி என்னவா முடியணும்னா நியாய தீர்ப்பாக கைது செய்யப்படணும், நீ கொல்லப்படணும் அப்படின்னு நியாயப்பிரமாணம் பார்க்குது. உபாகமம் 19ஆம் அதிகாரம் 11 - 13, என்னாகமம் 35ஆம் அதிகாரம் 30 - 33 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நியாயப்பிரமாணம் லா இதை சொல்லுது. நீ குற்றவாளி, நீ தண்டிக்கப்பட வேண்டும், நீ தண்டிக்கப்படணும் அப்படின்னு சொல்லுது. யாரை பார்த்து? கொலை செஞ்சவனை, தப்பு செஞ்சவனை.
இப்ப ரெண்டாவது விசுவாசம் அவனை பார்க்குது. கவனிக்கிறீங்களா? இப்ப ரெண்டாவது பார்க்குது அந்த கொலை செஞ்சவனை. நியாயப்பிரமாணம் பார்த்து நீ இப்படிதான் உனக்கு நடக்கணும்னு சொல்லுது. விசுவாசம் அவனை பார்த்து சொல்லுது, நீ கொலை பண்ணிட்ட, நீ இப்போ ஓடணும். விசுவாசத்தில் நீ ஓடணும். எங்கே ஓடணும்? அடைக்கல பட்டணத்துக்குள்ள ஓடணும். கொலை செய்தவன் உன்னை கொன்றாது படிக்கு உன்னை காப்பாற்றிக்க நீ ஓடு. விசுவாசத்தோடு நீ ஏசப்பாவை தேடி நீ ஓடு, அடைக்கல பட்டணத்துக்கு ஓடு. அப்போதான் நீ உன் உயிரை காப்பாற்றிக்க முடியும். வழியில் நீ நின்றுட்டன்னா உன்னை கொன்றுவாங்க. உள்ள நீ போயிட்டீன்னா உனக்கு பாதுகாப்பு அப்படின்னு விசுவாசம் சொல்லுது. அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 31 பார்த்தீங்கன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, நீ ரட்சிக்கப்படுவாய். உன் செயல்கள் அல்ல, நீ அடைக்கல பட்டணத்தை நம்பு. உன் செயல்கள் அல்ல, நீ அடைக்கல பட்டணத்தை நம்பி ஓடு அப்படின்னு சொல்லுது. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நீங்க குறிச்சு வச்சுக்க. விசுவாசம் என்ன பண்ணுது? நீ ஓடி போயிட்டு அடைக்கல பட்டணத்துக்கு போ, அப்போதான் உனக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லுது. கொலை செஞ்சவன மூணாவது ஒன்று பார்க்குது. என்ன தெரியுமா? கிருபை பார்த்து அவனை சொல்லுது, அடைக்கல பட்டணமாகிய இயேசுவே உன்னை தேடி வந்துட்டாரு. ஆமென். அதனால நீ எங்கேயும் ஓட வேண்டியதில்லை. ஆமென். ஒன்னு சொல்லுது, உனக்கு நிச்சயம் நீ சாவுதாண்டா உனக்கு அப்படின்னு நியாயப்பிரமாணம். விசுவாசம் சொல்லுது, நீ ஓடு ஓடு அப்படின்னு. விசுவாசத்துல ஓடு, அவரை புடி. ஆனா கிருபை சொல்லுது, அடைக்கல பட்டணம் பரலோகத்திலிருந்து உனக்காக கீழே இறங்கி வந்தாரு. அவரை எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எப்படி இருக்குது? ஆமென். இதெல்லாம் இவ்வளவு தூரம் யோசிக்கிறோமே, பாருங்க, இதெல்லாம் ஆண்டவருடைய கிருபை தான். ஆமென். ஆமென். கிறிஸ்துவுக்குள் வந்தவுடன் உன் அடையாளமே மாற்றப்படுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. இதுக்கும் வசனம் இருக்குது. இந்த வசனத்தை நான் சொல்ல மாட்டேன். யூடியூப்ல நான் கமெண்ட்ஸில் போடுவேன், நீங்கள் பார்த்து எடுத்துக்கங்க. எல்லாத்தையும் நான் சொன்னாக்கா உட்காந்துட்டு அப்படியே சேரை தேய்ச்சிக்கிட்டே போயிடுவீங்கன்னா, யூடியூப்ல எல்லா மெசேஜுக்கும் அப்படியே இங்கே பேசுகிற மெசேஜ் எல்லாம் யூடியூப்ல கமெண்ட்ஸில் நான் போடுறேன். ஒருத்தர் சொன்னார், உங்கள் பிரசங்கம் பெருசாக இருக்குது, அதனால் பிரசங்கத்தை கேட்கல, நீங்கள் கமெண்ட்ஸில் போடுறீங்கல்ல அதெல்லாம் பார்த்து நான் நோட்ஸ் எழுதிக்கிறேன் அப்படின்னாரு. அதை வச்சுக்கிட்டு அவர் பிரசங்கம் பண்ணுறாரு. சரி, ஏதோ எப்படியோ பண்ணிக்கிட்டு போங்க அப்படின்ட்டு நான் மனசில் நினச்சிக்கிட்டேன். இப்போ விசுவாசம், கிருபை, நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது? ஒரு கொலை செஞ்சவனை, தப்பு செஞ்சவங்களை பாருங்க. நியாயப்பிரமாணம் சொல்லுது, நீ குற்றவாளி, மரண தீர்ப்பு உனக்கு நிச்சயம் அப்படின்னு. விசுவாசம் சொல்லுது, ஓடி வா, உனக்கு ஒரு ரட்சிப்பின் வழி இருக்குது, ரட்சிப்பின் பாதுகாப்பு இருக்குதுன்னு சொல்லுது. கிருபை சொல்லுது, நீ என்னுடைய பிள்ளை, உனக்கு ஒரு புதிய அடையாளம் இருக்குது. அது என்னன்னா, நீ நீதிமான் அப்படின்னு. ஆமென். என்னங்க? நீதிமான். மூணுமே மூணு விதமான செய்தியை சொல்லுது. தப்பு செஞ்சவனுக்கு, நீ குற்றவாளி, உனக்கு நிச்சயம் மரணம் அப்படின்னு என்ன சொல்லுது? கோட்டையை விட்டுட்டீங்க. நியாயப்பிரமாணம் சொல்லுது, பிடிச்சிங்க, சூப்பர். இன்னொன்று சொல்லுது, ஓடி வா, உனக்கு ஒரு ரட்சிப்பின் வழி, உனக்கு ரட்சிப்பின் பாதுகாப்பு இருக்குன்னு சொல்லுது. இது என்ன, எது சொல்லுது? விசுவாசம். மூணாவது சொல்லுது, நீ என்னுடைய புள்ள தான், உனக்கு ஒரு புதிய அடையாளம் இருக்குது. என்ன தெரியுமா? நீ நீதிமான், நீ பரிசுத்தவான். இது யார் சொல்றா? கிருபை. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை.
நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே. அல்லேலூயா. அல்லேலூயா. நியாயப்பிரமாணம் சொல்லுது, உன் செயல்களை நான் அளந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லுது. நீ செஞ்ச தவறுகளை நான் அளந்து பார்க்கணும். விசுவாசம் சொல்லுது, விசுவாசம் கேட்குது. என்ன கேட்குதுன்னா, ஓடி வந்தியா, கிறிஸ்துவ விசுவாசிச்சியா அப்படின்னு கேட்குது. கிறிஸ்துவ நீ பிடிச்சிக்கிட்டியான்னு கேட்குது. கிருபை என்ன சொல்லுதுன்னா, இயேசு கல்வாரி சிலுவையில செய்து முடிச்சிட்டாரு, நீ அதை பெற்றுக்கொள்ளு, உனக்காக எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாரு, நீ அதுக்குள்ள இளைப்பாரு அப்படின்னு சொல்லுது. அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்முடைய பரிசுத்தம் நம்முடைய செயல்களில் அல்ல, கிறிஸ்துவோடு உள்ள ஐக்கியத்துல தான் உன்னுடைய பரிசுத்தம் இருக்குது. உன் ஆக்ஷன், உன் கிரிய, நீங்க ஓடுறது, நீங்க உழைக்கிறது, கர்த்தருக்கு கொடுக்கிறது, அதுல இல்ல உங்க பரிசுத்தம். கிறிஸ்துவோடு இருக்கிற அந்த ஐக்கியத்துல, கிறிஸ்துவுக்குள்ள நீங்க வாழ்றீங்களே, கிறிஸ்துவ சார்ந்து வாழ்றீங்களே, அதுலதான் உங்க பரிசுத்தம் இருக்குது. ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்களுக்கு இப்ப என்ன காது கேட்கும் தெரியுமா? பால் சொல்றாரு, உங்க பரிசுத்தம் இயேசுவோட இருக்கிறதுல தான் இருக்குதுன்றாரு. அப்படின்னா என்ன தெரியுமாங்க அவர் சொல்றாரு? வெளியே போய் கதை சொல்லுவாங்க. என்ன தெரியுமா சொல்றாரு? ஜபத்துல பரிசுத்தம் இல்லைன்றாரு, உங்க உபவாசத்துல பரிசுத்தம். நான் அப்படி சொல்லல, உங்களுக்கு அப்படி புரியும். எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அல்லேலூயா. முதல் பாயிண்ட் முடிஞ்சிருச்சு. இப்ப ரெண்டாவது அடைக்கல பட்டணத்துக்கு பேர் யோசுவா 20ஆம் அதிகாரத்துல 7ல பாத்தீங்கன்னா சேகேம். சொல்லுங்க பார்க்கலாம். சேகேம். சேகேம். சேகேம் அப்படின்னா நாங்க வீடியோ கேம் மாதிரி இருக்குதா? சேகேம் ஏதோ விளையாட்டு பேர் மாதிரி இருக்குல்ல. சேகேம் அப்படின்னா என்ன தெரியுமா? தோள்களில் சுமத்தல், சுமையை சுமக்கும் அடைக்கல பட்டணம். இது இயேசு கிறிஸ்துனுடைய 2வது குணம். என்ன தெரியுமா? தவறு செய்தவனை, அவனுடைய குற்றங்களை, அவனுடைய பாவங்களை இயேசு தன்மேல் சுமந்து கொண்டார். ஆமென். ஆமென் சொல்வீங்களா? ஆமென். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது. அதுல ஒரே ஒரு வசனம் பார்த்தீங்கன்னா, வார்த்தை, நமக்கு ஒரு குமாரன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கிறது. ஆமென். நம்முடைய பாவங்கள், நம்முடைய குற்றங்கள்லாம் அவர் தோல் மேல வச்சுக்கிட்டார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். உங்க அப்பா செஞ்சது, உங்க அம்மா செஞ்சது, உங்க ஒட்டுமொத்த பரம்பரை செஞ்ச, இந்த உலக மதங்கள் சொல்லுது பாருங்க, இந்த பரம்பரை சாபம் 21 வருஷத்துக்கு போவாது, இந்த சாபம் நீங்காது, இதுக்கு பரிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லும். பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, உங்க பரம்பரை எல்லா பாவமும் சாபமும் எல்லா கொலை பலி, எல்லா இரத்த பலி எல்லாமே இயேசு தன்னுடைய தோளின் மேல் சுமந்தார். ஆமென். அவருடைய சிலுவையை சுமந்தார் அப்படின்னா நம்ம எல்லா குடும்பத்தினுடைய இதையும் அவர் சுமந்துட்டார். அதனால ஆண்டவருடைய கிருபை நமக்கு சொல்லுது, இந்த அடைக்கல பட்டணம் சீகேம் அப்படின்னா, நீ கொலைக்காரன், நீ பாவம் செஞ்சிட்ட அப்படின்னு நீ குற்ற உணர்வோடு இருக்க வேண்டியதில்லை. உன்னுடைய எல்லாவற்றையும் நான் சுமர்ந்து தீர்த்து விட்டேன். ஆமென். நீ சுமக்க வேண்டிய தேவையில்லை. ஃபாதர் பாட்டு இருக்கு, நீ சுமக்க தேவையில்லை, நான் சுமந்து முடிச்சிட்டேன் அப்படின்றார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. கொலைக்காரனை குற்றவாளியாக பார்க்காமல் குற்ற சுமைகளை, பாரங்களை தன்மேல் போட்டுக்கொண்டு இளைப்பாறுதலை தருகிற ஒரு நல்ல அடைக்கல பட்டணமாக இயேசு நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, அந்த குற்றம் செய்தவனுடைய குற்ற சுமைகளை,
அவமானங்களை, அவனுடைய பயங்கள் அனைத்தையும் அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். உங்களுடைய எல்லா பயங்கள், எல்லா விதமான குற்ற உணர்வுகளையும் அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். ஒரு மனுஷன் ஒரு பெரிய தப்பு செஞ்ச உடனே அவன் பயப்பட ஆரம்பிக்கிறான் இல்லைங்களா? முதல்ல என்ன பண்றான்? பயப்பட ஆரம்பிக்கிறான். ரெண்டாவது, என் மேல குற்றம் சுமந்துருச்சு, நிச்சயம் எனக்கு ஒரு தண்டனை கிடைக்க போகுது அப்படின்ற பயம் அவனுக்கு வர ஆரம்பிக்குது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாத, தண்டனை உனக்கு வரும்னு பயப்படாத, உன் தண்டனைகளை நான் என் மேல் வைத்து கொண்டேன், உன் மேல இருக்கிற எல்லா பழியும் நான் எடுத்துக்கிட்டேன், உன் பாவத்தை நான் சுமந்துட்டேன்னு ஆண்டவர் சொல்றாரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஏசப்பா உங்களை குற்ற உணர்விலிருந்து விடுதலை ஆக்குறார். மன அழுத்தத்திலிருந்து உங்களை விடுதலை ஆக்குகிற கிருபையை அவர் உங்க மேல வெளிப்படுத்துகிறார். பாருங்க, மத்தேயு 11:28 சொல்லுது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் நீங்க எல்லாம் என்னிடத்தில் வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிறேன். ஆண்டவர் சொல்றாரு, இளைப்பாறுதலை தரேன், உன் மேல இருக்கிற பாரத்தை நான் எடுத்துக்கிறேன், உனக்கு நான் ரெஸ்ட் கொடுக்குறேன், உனக்கு ஒரு நிம்மதியை தரேன், குற்ற உணர்வு எடுத்துக்கிற பதட்டம் உனக்கு வேணாம், மன உளைச்சல் வேணாம், அவமானம் வேணாம், பயம் வேணாம், அதெல்லாம் நான் சரி செய்யறேன், நீ என் கூட இரு, அப்பா இருக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன். ஒரு பாட்டு இருக்குல்ல, அப்பா இருக்கிறே, இந்த யுத்தம் என்னுடையது, பயந்திடாதே அப்பா இருக்கிறே, என் மார்பினில் நீ சாய்ந்திடு, நீதான் என் செல்ல பிள்ளை. ஆண்டவர் சொல்ற, நீதான் என் செல்ல பிள்ளை, நீ பயந்துடாத, அப்பா மார்புல நீ சாஞ்சிக்கோ, அப்பா பாத்துக்கிறேன். உன் நெஞ்சில படன்னு குற்ற உணர்வு அடிச்சுக்கிட்டு நீ குற்றவாளியா நிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உனக்குன்னு ஒரு சாதாரணமான ஒரு சராசரியான ஒரு அப்பா இல்ல, இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை உள்ள பரலோக தகப்பன் உன் கூட இருக்கிறேன். எந்த நேரத்தில் நீ பதட்டப்பட வேணாம். பதறாத மனமும் சிதறாத வாழ்வும் உனக்கு பரிசா கிஃப்டா அப்பா கொடுத்திருக்கிறேன். எந்த சூழ்நிலையில நீ தைரியமா இருக்கலாம். கைகளை தட்டி ஓ ரலநந்தனமா சாந்தலமா துரபலமா ரெகதரபே சிகதலமதரம். ஹalleluya. அவர் சொல்றார், நான் எல்லா பயத்தையும் நீக்கி உனக்கு சாந்தமும் மன தாழ்மையும் தருகிறேன், உன்னுடைய எல்லா பாரங்களையும் நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், உன் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதலை தரேன். எவ்வளவு ஒரு நல்ல தகப்பன். எத்தனை பேர் அவருக்கு நன்றி சொல்றீங்க? ஆமென். ஹalleluya. இந்த அடைக்கல பட்டணம் உன்னுடைய குடும்ப பாரத்தை சுமக்கிற ஒரு அப்பா இருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையை சுமக்கிறார். உன்னால எதெல்லாம் சுமக்க முடியல எல்லாவற்றையும் சுமக்கிற ஒரு தகப்பன் இருக்கிறார். மோசே சொன்னா, தேவனே இந்த ஜனங்களை என்னால் சுமக்க முடியல. ஆண்டவர் சொன்னாரு, இந்த ஜனங்களுக்கு நான் அப்பா, நான் அவங்கள சுமப்பேன்னு சொன்னாரு. பாருங்க, இன்னைக்கு நியாயப்பிரமாண போதகர்கள் சொல்றாங்க, உங்களெல்லாம் நாங்க சுமக்கிறோம், விசுவாசிகளை நாங்கள் சுமக்கிறோம். எந்த ஊழியக்காரனும் விசுவாசிகளை சுமக்க முடியாது. ஊழியக்காரனை உங்களை சுமக்கிறதுக்காக கர்த்தர் ஏற்படுத்தல. எதற்காக தெரியுமா ஊழியக்காரனை ஏற்படுத்தினாரு? உங்களை சுமப்பதற்கு ஒரு உண்மையான தகப்பன் இயேசு இருக்கிறார், ஆவியானவர் இருக்கிறார் என்கிற சத்தியத்தை சொல்லிக் கொடுப்பதற்காக தான் ஊழியக்காரரை வைத்திருக்கிறார். ஊழியக்காரன் உங்க குடும்பத்தையும் உங்களையும் தூக்கி சுமக்கிற அளவுக்கு வல்லமை இருந்தா அவர் ஏன் உங்க கையில காணிக்க வாங்கணும்? ஊழியக்காரர் உங்க கையில காணிக்க வாங்குறாருல, அதுக்கு அர்த்தமே என்ன? அவர் குடும்பத்தையே அவரால் சுமக்க முடியல, அவர் எப்படி உங்களை சுமப்பாரு? எத்தனை வருஷம் நீங்க இதை ஏமாந்தீங்க?
இந்த மைக்கு பிடிச்சி இந்த மேடையில் நின்று புல்பீட்டில் நின்னா நீங்கள் நம்பிடுவீங்களா அவங்க பேசுறதெல்லாம்? ஒரு ஊழியக்காரனாலும் எந்த விசுவாசியையும் எந்த விசுவாசி குடும்பத்தையும் தாங்க முடியாது. தேவன் தான் ஒவ்வொருவரையும் தாங்குகிறார், ஒவ்வொருவரையும் சுமக்கிறார். இயேசுதான் நம்முடைய எல்லாவற்றையும் சுமந்து கொண்டிருக்கிறார். இதுதான் மாறாத சத்தியத்தை நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். கலங்கமில்லாத சத்தியத்தை நான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். எனக்கு பயம் கிடையாது, அதனால நான் சத்தியத்தை தைரியமா பேசுவேன். ஆமென். சத்தியம் எனக்கு நன்மையை கொண்டு வரும். நீங்க சத்தியத்தை தைரியமா பேசுங்க. சத்தியத்தை விட நன்மை செய்யறதுக்கு இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்லை. ஏன்னா சத்தியம் தான் இயேசு, கிருபை தான் இயேசு. சத்தியத்துக்கு நேர்மையா இருந்துட்டீங்கன்னா ஏசப்பா உங்களுக்கு அவர் பேசுவாருங்க. பாருங்க, என் பிரசங்கத்தை கேட்குறாங்க, ஆசீர்வதிக்கப்படுறாங்க. எனக்கு நன்மை செய்ய மாட்டாங்க. எனக்கு நன்மை செய்யணும்னு யாராவது விரும்பினா கூட அதை தடுத்து நிறுத்துறாங்க. ஆனால் எனக்கு ஒரு அப்பா இருக்கிறாரு, அவர் பேசுறாரு, எனக்காக நன்மை செய்யும்படியா பேசுறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அதனால நான் உங்களுக்கு சொல்றது, எனக்கு உங்களுக்கு இவர் நன்மை செய்யல அவர் நன்மை செய்யல பயப்படாதீங்க. ஏசப்பா உங்களுக்கு நன்மையை செய்கிறவர்களை பெருக்கி கொண்டே இருப்பார், குறையவே குறையாது. ஆட்கள் அதிகரிச்சுக்கிட்டே இருப்பார். ஆமென் சொல்வீங்களா? ஆமென். கோட்டு போடுறேன்னு பார்த்துட்டு ஒரு அண்ணன் உங்களுக்கு ஒரு கோட்டு வாங்கி நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னாரு. வச்சிருக்கிறேன்ப்பா, மெட்ராஸ் வந்தா எடுத்துட்டு போப்பா அப்படின்னு இருக்கிறேன். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் எவ்வளவு சின்னவரா பார்த்தோம் பார்த்தீங்களா? நீங்க எவ்வளவு வளர விரும்புறீங்களோ அவ்வளோ உங்களை வளர உதவி செய்வார். அவரு பொறாமப்பட மாட்டார் உங்க வாழ்க்கைய. ஓ உனக்கு இந்த ஆசையா? ஓ ₹1,00,000 கேட்குறியா? ஓ கோடி ரூபா கேட்குறியா? ஏன் 1000 ரூபாவில் வாழ முடியாதா அப்படின்னு நினைக்க மாட்டார். மனுஷன் தான் நினைப்பான். எவ்வளவு திருப்தியா வேணா நீங்க வாழ்ந்தா கூட ஆண்டவர் சந்தோஷப்படுவார். கோல்டுலயே புடவை கட்டினா கூட சந்தோஷப்படுற முதல் ஆண்டவர் தான். ஆமென் சொல்வீங்களா? மூணாவது போவோம். யோசுவா 20ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல எப்ரோன் சொல்லுங்க பார்க்கலாம். எப்ரோன் அப்படின்னா என்னங்க? நிறைய பேர் இந்த பேர்ல சர்ச்செல்லாம் வச்சிருக்கிறாங்க. எப்ரோன் மினிஸ்ட்ரி, எப்ரோன் சபையெல்லாம் வச்சிருக்கிறாங்க. எப்ரோன் அப்படின்னா என்ன தெரியுமா? உறவு, தகப்பன் பிள்ளை என்கிற உறவு, ஐக்கியம். அப்போ இந்த அடைக்கல பட்டணத்துக்கு பேர் என்னன்னா எப்ரோன் அடைக்கல பட்டணம். இயேசு கிறிஸ்துவனுடைய 3வது குணம் என்ன தெரியுமா? அவர் நம்மோடு கூட உறவின் அடிப்படையிலே ஐக்கியமாக இருக்க விரும்புகிறார். யாரோடு அப்படின்னா, கொலை செஞ்சவனை குற்றவாளியா பார்க்காம அவனுக்குள் உறவு முறையை தந்து அவர் நமக்கு தகப்பனாகவும் நாம் அவருடைய பிள்ளைகளாகவும் மாற்றுகிறார். குற்றம் செஞ்சவனை கட்டகுமாரன் தப்பு பண்ணிட்டு எல்லாத்தையும் இழந்துட்டு வந்தவனை, வேலைக்காரனா வர அப்படின்னு வந்தவனை வேலைக்காரனா வச்சுக்கங்க அப்படின்னு அப்பாட்ட சொன்ன. அப்பா சொன்னாரு, நிறுத்துறா அப்படின்ட்டு, நீ என் புள்ளதான். ஆமென், நான் உன் அப்பா. உறவை கொடுக்கிற தகப்பனாக மாறுகிறார். குற்றவாளிக்கு அவர் தகப்பனாக மாறுகிறார். நீ என்னுடைய மகன், நான் உன்னுடைய தகப்பன் அப்படின்ற அந்த உறவை கொடுக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் ஆண்டவருக்கு நன்றி சொல்றீங்க? கிருபை குற்றவாளிகளை வேலைக்காரராக மாற்றுவதல்ல, மகன்களாக மகள்களாக மாற்றுகிறது. ஹல்லேலூயா. பாருங்க, அந்நியன் குடும்பத்தினராக மாறுகிறான். தூரமானவன் தகப்பனின் மடியில் இருக்கிறவனாக மாறுகிறான். பயம் நிறைந்தவன் நெருக்கமான உறவுக்குள் வருகிறான். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே
ஐக்கியமா இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். நம்முடைய அப்பா நமக்கு எப்படிப்பட்டவரா இருக்கிறாரா? உண்மையுள்ள அப்பாவா இருக்கிறாரு. அவர் எதுல உண்மையுள்ளவராக இருக்கிறார்னா, அப்பா பிள்ளை என்கிற உறவிலே நான் உண்மையுள்ள அப்பாவாக இருக்கிறேன். நான் பொய் சொல்லல, நீ எனக்கு பிள்ளை தான், நான் உனக்கு அப்பா தான் அப்படின்னு நான் சொல்லிட்டு உனக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது தூரம் போகிறவர் அல்ல, உண்மை உள்ளவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் பிள்ளைகளாக இருக்கும்படி உங்களை அழைத்தார். ஆமென். அவர் அழைத்த அப்பா. உங்களை வேலைக்காரரா அழைக்கல, ஊழியக்காரனா அழைக்கல, அவருடைய பிள்ளைகளாக அழைச்சிருக்கிறாரு. நாங்க ஊழியக்காரனா இருக்கிறதுனால ஊழியம் செய்யல, அவருடைய பிள்ளையாக இருப்பதினால இப்படிப்பட்ட ஒரு அன்புள்ள பாசமுள்ள எங்களை உறவுக்குள்ள எங்களை வச்சு அவ்வளவு திருப்தியா எங்களை வாழ வைக்கிறாரு. இந்த அப்பாவுக்காக நாங்க நற்செய்தியை சொல்லாம எப்படி இருக்க முடியும் என்கிற அந்த அன்புனால ஏவப்பட்டு நாங்க சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம். ஊழியத்துக்கு அவர் எங்களை அழைச்சிட்டாரு, தலையெழுத்து நாங்க ஊழியம் செய்யணும், எங்க கடமை எங்க டியூட்டி நாங்க ஊழியம் செய்யணும்னு செய்யல. எத்தனை பேருக்கு புரியுது? அந்த உறவுக்குள்ள இருக்கிறோம். இவ்வளவு நல்ல அப்பாவை குறிச்சு எப்படி என்னால பேசாம இருக்க முடியும்? ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஒரு சாதாரண அப்பாவை, என்னுடைய பிள்ளைங்களே ஒரு அப்பாவை அவ்வளோ மதிக்குதுங்க. அப்போ எங்களுக்கு அப்பான்ற அந்த உரிமையை கொடுத்து எங்களை இப்படி வாழ வைக்கிறாரு, கிருபையை தந்து ஒவ்வொரு நாளும் எங்களை ஆரோக்கியத்தோடு சுகத்தோடு எங்களை உறவுக்குள்ள எங்களை மகிழ வைக்கிறாரு. அந்த அப்பாவுக்கு நாங்க ஊழியக்காரனாவா ஊழியம் செய்யறோம். குமாரர்களாக இருந்து சந்தோஷமா ஜாலியா ஊழியம் பண்றோம். இந்த கண்ணோட்டம் மாறினாதான் ஊழியமே அற்புதமா மாறும். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? ஆமென். ஆமென். பாருங்க, 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 18-19 சொல்லுது, இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில மரிச்சு உயிர் தெழுந்து இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கி ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை ஒப்பு கொடுத்தார். என்ன ஒப்புரவாக்குதல்? பாவியான மனுஷனை கொண்டு வந்து இயேசுவோடு இணைச்சி அவருடைய பிள்ளையா மாத்திர ஊழியத்தை கொடுத்திருக்கிறாரு. ஊழியம் என்னங்க? இயேசு அறியாத மனுஷங்கிட்ட போய் சொல், நீ பாவியா இருக்கலாம், நீ எந்த நிலைமையில இருக்கலாம், நீ எவ்வளவு வியாதியோட இருக்கலாம், இயேசுவை நீ ஏற்றுக்கொண்டினா நிலைமையே மாறுது. இயேசுவோடு உங்களை இணைச்சுக்கிறாரு, ஒப்புரவாக்குறாரு. நான் சொல்ற இந்த சுவிசேஷம், நான் சொல்ற இயேசுவை குறிச்ச இந்த செய்தி உன்னை இயேசுவோடு ஒன்னா சேர்த்துருது. இயேசுவோடு உன்னை மகளா உன் குடும்பத்தை இணைச்சிருது. நீ பரிசுத்தவானா மாறிடுற, ஒரு மகனா மாறிடுற. அதுதான் சுவிசேஷம். ஆமென். நீங்க என்ன சுவிசேஷம் சொல்றீங்க? இப்ப புரியுதா உங்களுக்கு? ஏன் சுவிசேஷத்துக்கு எதிர்ப்பு, ஊழியத்துக்கு எதிர்ப்புன்னு உங்களுக்கு புரியுதா? கிராமத்துக்கும் ரோட்ல நின்ன உடனே வாயில வந்ததெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கிறது. உன் கடவுள் கல், மண், தூசி, குப்பை, செங்கல். ஒரு முறை சுவிசேஷம் அறிவிக்கும் போது அந்த டீம்ல ஒருத்தர் இருந்து ரோட்ல நின்றுக்கிட்டு, உன்னுடைய தெய்வம் கல் மண்ணுன்னாராம். அந்த சுவிசேஷ டீமுக்கு தலைவர் இருந்தார்ல, ஒரு கல் எடுத்து மண்டையில தூக்கி அடிச்சாராம் சுவிசேஷம் சொன்னவரை. ஏன் கூட இருக்கிறவர் கேட்டாரா, ஏன் அப்படி பண்ணீங்க? மற்றவன் அடிக்கிறதுக்கு முன்னாடி நான் முதல்ல அடிச்சிடறேன்னு அடிச்சு. இப்படியா பேசுறது? பாருங்க, உங்க சுவிசேஷத்தை ரட்சிக்கப்பட்டவனே கேட்க முடியல, கல் அடிக்கிறான் பாருங்க. எவ்வளோ கேவலமா இருக்குது சுவிசேஷம். சுவிசேஷன்றது அரண்மனையின் செய்தின்னு சொல்றாங்க. வேதம் காஸ்பிள் இருக்குல்ல, த கிரேட் அலெக்சாண்டர் ஃபேமிலியில பயன்படுத்தப்பட்டுச்சான். ரோம் ஆண்டாங்க பார்த்தீங்களா? ரோம கவர்மெண்ட் அந்த சக்கரவர்த்தியினுடைய ஃபேமிலியில நடக்கிற செய்தி வெளியே போகுது பார்த்தீங்களா? அதுக்கு பேர் தான் காஸ்பிளாம். அவ்வளோ பெரிய செய்தியை எவ்வளோ சீப்பாக கொண்டு போயிட்டோம்.
இதுதான் பாவம், இதை தான் நம்ம மன்னிப்பு கேட்கணும். இதுதான் நான் தினமும் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன். உங்கள் சுவிசேஷத்தை எத்தனையோ கிராமத்துக்கு நான் தப்பாக கொண்டு போயிட்டேன் ஆண்டவர், என்னை மன்னிங்கன்னு கேட்குறேன். நான் தப்பாக நான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன், உணர்றேன் நான். இப்போ நம்ம தெளிவாக பேசுகிறோம். ஆமேன்னு சொல்வீங்களா? ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? பாருங்க, 19வது வசனம் சொல்லுகிறது, தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல். என்னங்க கேட்டீங்களா? கவனமா கேட்டீங்களா? தேவன் உலகத்தாருடைய பாவத்தை எண்ணாமல். நம்ம என்ன சுவிசேஷம் சொன்னோம்? நம்ம என்ன சொன்னோம்? உலகமெல்லாம் பாவம்னு சொன்னோம். பைபிள் சொல்லுது தேவன் உலகத்தாருடைய, அவர் என்னல அவங்கள பாவியா பார்க்கல. ஏன்னா அவங்களுக்குள்ளேயும் அவருடைய ஜீவன் இருக்குது. ஆமென். முதல்ல இப்ப நம்ம வந்திருக்கிறோம், அவன் உள்ள வரதுக்கான ஒரு டைம் வச்சிருக்கிறாரு. ஆமென். நம்ம பெருசா பெரிய நீதிமான் மாதிரி பேசிட்டு இருக்கிறோம். அவனும் நீதிமான் தான், அவனுக்காக எல்லாம் செய்து முடிக்கப்பட்டிருக்கிறது. அவனுக்கான ஒரு டைம் இருக்குது, வருவான். நீங்க யாரெல்லாம் மோசமானவன் சொல்லி ஒதுக்குறீங்களோ அவெல்லாம் ஒரு நாள் ஆண்டவருக்குள்ள வருவான். அவர் கிருபை அவ்வளோ, அவருடைய கிருபையின் சுவிசேஷம் அவ்வளவு பலவீனமானது கிடையாது. எந்த மனிதனையும் ரட்சிக்க முடியாத அளவுக்கு பலவீனமானதில்லை. எந்த மனுஷனையும் இமை பொழுதுல அவனை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வர அவருடைய கிருபை போதுமானதா இருக்குது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாகுதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். பார்த்தீங்களா? அடைக்கல பட்டணம், குற்றம் செஞ்சவங்கள அவங்கள பார்க்கல, ஒப்புரவாகுதலின் உபதேசத்தை பண்ணி அவனை உறவுக்குள்ள கொண்டு வருது, அவனுடைய பிள்ளையா மாத்துது. 1 யோவான் 1:3 சொல்லுகிறது, நீங்கள் எங்களோடு ஐக்கியமாக இருக்கும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. நம்மளை அவருடைய கிருபை இணைத்திருக்கிறது. உறவுக்குள்ள இருக்கிறீங்க. அதனால உங்களுக்குள்ள இனிமே குற்ற உணர்வு வரக்கூடாது, ஜெபிக்கலன்ற குற்ற உணர்வு வரக்கூடாது. ஆமென். எந்த காரியமும் உங்களை குற்றப்படுத்தவே கூடாது. ஏதோ ஒரு காரியத்தை உங்களை பயமுறுத்திருச்சுன்னா நீங்க உறவுல இருந்து வெளியே வந்துட்டீங்க. அப்பா கிட்ட இருந்து நேற்று நைட்டு தினேஷ்கிட்டையும் மகிட்டையும் பேசிட்டே இருந்தேன். யூடியூப் லிங்கை நான் அனுப்புவேன். என் வாட்ஸ்அப்பில் பெரிய ஊழியக்காரங்க இருப்பாங்க. அந்த ஊழியக்காரவங்களுக்கு வரும்போது இவங்களுக்கு அனுப்பலாமா அப்படின்னும் போது என் மனசு சொல்லும், இவங்கெல்லாம் பெரிய ஊழியக்காரங்க, உன் செய்தியை கேட்பாங்களா, அவங்கெல்லாம் நிறைய பிரசங்கம் பண்ணுறவங்கன்னு ஒரு பயம் வரும் பாருங்க, பெரிய ஊழியக்காரங்கன்னு. அந்த பயம் வந்த உடனே இவங்களுக்கு நான் அனுப்பணும்னு அனுப்புவேன். அந்த பயத்தை விட்டுட்டு தப்பிச்சு போக மாட்டேன். இந்த ஆளுக்கு ஏன் நான் பயப்படணும், நான் அனுப்புவேன். இந்த பயத்தை ஜெயிக்க கற்றுக்கொள்ளுங்க. இந்த உலகத்துல இயேசுவை தவிர வேற எந்த மனுஷனுக்கும் பயப்படக்கூடாது. உன் புருஷனுக்கு நீ பயப்படுற ஒரு நிலையில இருக்கிறத விட அந்த புருஷன் இல்லாம வாழ்றது நல்லது. மனைவிக்கு பயந்த நிலைமையில இருக்கிறத விட அந்த மனைவியோட வாழாம இருக்கிறது நல்லது. ஏன்னா உலகத்துல எந்த உறவும் பயத்தின் அடிப்படையில இருக்குது அப்படின்னா அது உறவு கிடையாது, அது நிச்சயம் டேஞ்சரான ஒரு உறவு. ஒரு பாஸ்டர் சொன்னாரா, ஆண்டவர்கிட்ட போயிட்டு, இந்த ஆளு என்னை குறித்து வயசுல மூத்தவர் ஒரு பிரதர் என்னை குறித்து ரொம்ப தப்பாக பேசிகிட்டே இருக்கிறான். அது என் கூட இருக்கிறவங்க என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, என்னால் அது தாங்க முடியல அப்படின்னு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணாராம். ஆண்டவர்கிட்ட சொன்னார், ஆண்டவரே இந்த ஊழியம் வளர்ந்துருச்சுன்னா அந்த ஆளை சர்ச்சை விட்டு நான் அன்பாக பேசி நான் அனுப்பி விட்டுறேன் அப்படின்னு சொன்னாராம். ஆண்டவர் சொன்னாராம், அவனை வச்சுக்கிறதும் வச்சுக்காமல் இருக்கிறதும் உன்னுடைய விருப்பம். ஆனால் ஊழியம் வளர்ந்தவொன்னே அனுப்புறேன்னா அதுவே உனக்கு இருக்கிற ஒரு பயம்தான். இப்போ போனால் ஒரு ஆள் குறைஞ்சிருன்னு நினைக்கிற, பயப்படாத, இப்பவுமே அனுப்பு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னாரா. பார்த்தீங்களா பயம். அவர் என்ன சொல்றாருன்னா,
அந்த பயம் இருக்கக்கூடாதுன்றாரு. ஆண்டவர் என்கிட்ட சொன்னது, எந்த நபரை குறிச்சும் எந்த உறவை குறிச்சும் பயம் இருக்கும்னா அந்த உறவு உனக்கு வேணாம். ஆண்டவரோடு கூட இருக்கிற உறவுல உங்களுக்கு கொஞ்சம் கூட பயம் இருக்கக்கூடாது. எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? இது அதனால தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றேன். உங்களை விடுதலை ஆக்குற சத்தியத்தை சொல்றேன். அவர் அடிச்சிருவாரு பாருங்க. நிறைய இடத்துல மனைவிமார்கள் பயப்படுது, புருஷன் அடிச்சிருவாரு. அந்த பயத்தின் உறவை நீங்க மேற்கொள்ளுங்க. அந்த பயம் இருக்கிற அந்த உறவு உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை தடை பண்ணும். உங்க வாழ்க்கையில முன்னேற்றமே கொண்டு வராது. அது ஒரு பெரிய அப்படியே ஒரு பாச சக்கடை அந்த பைப்பில் அடைச்சா மாதிரி கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அதை அப்படியே தடுத்து நிறுத்திடும். உங்க கணவனோட மனைவியோட உட்கார்ந்து பேசுங்க. உங்களோடு இருக்கிற அந்த பயத்துல இருக்கு, நான் வாழ விரும்பல, என் வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை இழந்து என்னால் வாழ விரும்பல, நான் ஆசீர்வாத நிறைவோடு வாழ விரும்புறேன், நான் இனிமே நான் தைரியமா தான் நான் வாழ போறேன். இப்படி பயப்படுற ஒரு வாழ்க்கையா இருந்த நம்ம வாழ்க்கையை நம்ம பேசி ஒரு நல்ல முடிவு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லுங்க. உலகத்தில் இருக்கிறவங்களே அந்த முடிவு எடுக்கிறாங்க. அதிகாரம் இல்லாத ஒரு குடும்பம் இருக்குதா, அங்க ஆசீர்வாதம் கர்த்தர் அங்க ஆளுகை செய்கிறார். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? அதனால பால் குடும்பத்தை உடைக்கிறதுக்காக இன்னைக்கு பிரசங்கம் பண்ணிட்டாருன்னு சொல்லிடக்கூடாது. எத்தனை பேருக்கு நான் சொல்றது தெளிவா புரிஞ்சிச்சு? இன்னைக்கு இதெல்லாம் உறவுல வர்றதுனால இதை நான் சொல்றேன். ஒரு காரியம் வரும்போது அந்த காரியத்துல டீல் பண்ணணும். இது உங்களுக்கு மட்டும் போதிக்கல, இது நான் போதிக்கிறது பல ஆயிரக்கணக்கான மக்களுக்கு சேர்த்து இந்த முழு உலகத்துக்கே நான் பிரசங்கம் பண்றேன். எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? ஆமென். ஆமா, இப்ப 4வது பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன். டைம் முடியுதா? நான் ரொம்ப ஷார்ட்டாவே முடிச்சிடறேன், ரொம்ப பெருசா பேசணுன்ற அவசியம் இல்லை. 4வது அப்படின்னா பெசேர். சொல்லுங்க பார்க்கலாம். பெசேர். பெசேர் அப்படின்ற ஒரு அடைக்கல பட்டணம். அந்த பெசேர் அப்படின்னா என்ன தெரியுமா? கோட்டை, பாதுகாப்பு. இயேசு அடைக்கல பட்டணமாக இருக்கிறார். இயேசுப்பாவுடைய 4வது குணம் என்னன்னா, அவர் தான் நமக்கு கோட்டையாக இருக்கிறார். ஆமென். நான் நம்பும் கண்மலை, என் கோட்டை, என் துருகம் என்று தாவீது சொல்றார் இல்லையா? அவர் தான் பாதுகாப்பு. உங்க குடும்பத்தை அவர் பாதுகாக்கிறாரு. உங்களுடைய குறைவுகளை பார்த்து நான் உன்னை பாதுகாக்க மாட்டேன், நீ எனக்கு பிள்ளை இல்லைன்னு தாய் தகப்பன் சொல்றாங்களே, நீ இந்த தப்பு செஞ்சிட்ட, இனிமே நான் உனக்கு இதை பண்ண மாட்டேன், உங்ககிட்ட பேச மாட்டேன், அப்படி இல்லை. நாம் தவறுகளை செய்தாலும் ஆண்டவருடைய அன்பு அவர் நமக்கு பாதுகாப்பை தருகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும், நான் நம்பி இருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். ஆமென் சொல்வீங்களா? ஆமா, அவர் தான் அடைக்கல பட்டணம். பாவி என்று ஒரு பாடு, பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார், ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. அவர் அழைக்கிறார், தள்ளுறவர் இல்லை. உனக்கு நான் கோட்டையா இருக்கிறேன், உன் குடும்பத்துக்கு நான் பாதுகாப்பா இருக்கிறேன். இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்றாரு, மகனே மகளே, நீ பயப்படாத, எதையும் நினைச்சு கவலைப்படாத, கடன் பிரச்சனையை நினைச்சு கவலைப்படாத, மகனை நினைச்சு மகளை நினைச்சு கணவனை நினைச்சு குடும்பத்தை நினைச்சு பிள்ளைய நினைச்சு பிள்ளைங்க படிப்பை நினைச்சு நீ கவலைப்படாத. அப்பா இருக்கிறேன், நான் பார்த்துக்குவேன், எல்லாவற்றையும் பார்த்துக்குவேன். யெகோவா ஈரே அப்படின்னா பார்த்து கொள்ளப்படும், எல்லாம் ஆண்டவர் பார்த்துக்குவாரு. ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? 5வது அடைக்கல பட்டணம் ராமோத். சொல்லுங்க பார்க்கலாம். ராமோத் அப்படின்னா உயர்த்தப்படுதல், உயர்ந்த அடைக்கலம். ஏசப்பாவுடைய குணம் என்ன தெரியுமா? அவர் தான் உங்களை உயர்த்துகிறவர். ஒருத்தவன் தப்பு செஞ்சிட்டான் அப்படின்னா, அவனுக்கு தவறு செஞ்சிட்டோம், பாதுகாப்பு இனிமே இல்லை, எங்க போய் தன்னை மறைத்து கொள்வதுன்னு அவன் என்ன பண்ணுவான்? தவறு செஞ்சவன் என்ன பண்றாங்க? ஓடி ஒளிகிறாங்கல்ல. இப்ப நியூஸ்ல பாக்குறோமே, ஒரு 2 பேரை அரெஸ்ட் பண்றதுக்கு எல்லா வாரண்ட்டும் வந்துருச்சு. ஒருத்தர் எங்க போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு? சிங்கப்பூர் இல்லையா? சிங்கப்பூர்ல போய் ஒருத்தர் ஆஸ்பத்திரியில் படுத்துக்கிட்டாராம். இன்னொருத்தர்
இன்னொரு எங்கேயோ தலைமறைவாக இருக்கிறாராம். ஏன் அவங்க தலைமறைவாயிட்டாங்க? தப்பு பண்ணிட்டோம், போலீஸ் தேடுது, ஓடி பயந்து மறைகிறாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, தப்பு செஞ்சிருக்கிற, பயப்படாத, உனக்கு நான் கோட்டையாக இருக்கிறேன், உனக்கு நான் பாதுகாப்பாக இருக்கிறேன், அப்பா இருக்கிறேன்னு சொல்கிறார். அதே போல் ஏசப்பாவுடைய 5வது குணம் என்னன்னா, நீ தப்பு செஞ்சிட்டேன்னு பயப்படாத, வெக்கப்படாத, உனக்கு மகிமையை வச்சிருக்கிறேன், அவமானப்படாத, உனக்கு ஒரு கண்ணியத்தை வச்சிருக்கிறேன், தோத்து போயிட்டேன்னு கவலைப்படாத, உனக்கு ஒரு அற்புதமான சாட்சியை வச்சிருக்கிறேன், நீதிமான் என்கிற சாட்சியை நான் உனக்காக வச்சிருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்றார். ஒருத்தவன் தப்பு செய்யும் போது அவனுடைய பெயர் கெட்டு போகுது. ஆண்டவர் சொல்றார், உன் பெயரை நான் மறுபடியும் உயர்த்துவேன், கனப்படுத்துவேன் ஆண்டவர் சொல்றார். பாருங்க, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி, அல்லேலூயா, இயேசு தன்னை தாழ்த்தினார். எதற்காகனா உங்களையும் என்னையும் உயர்த்துவதற்காக இயேசு தன்னை தாழ்த்தினார். அல்லேலூயா. இந்த உலகம் உன்னை தாழ்த்தலாம், ஆனா ஏசப்பா இருக்கிறாரு உன்னை உயர்த்துவதற்காக. அடைக்கல பட்டணமாகி இயேசு கிறிஸ்து உனக்காக இந்த பூமிக்கு வந்தது. கிறிஸ்துவுக்குள்ளே உன்னை புது சிருஷ்டியா ஒரு மாற்றினதனுடைய நோக்கம் என்னன்னா, உன்னை உயர்த்துவதற்காக. உன்னை உயர்த்த இயேசு தன்னை தாழ்த்தினார். ஒரு பழைய பாடல் ஒன்று உண்டு, திருவிருந்துக்காக பாடுவாங்க, உன்னை உயர்த்த இயேசு தன்னை தாழ்த்தினார். ஆமென். அந்த பாடல் வரியை நான் டைப் பண்ணிட்டு வந்தேன் உங்களுக்கு சொல்றதுக்காக. உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தின ஒரு அப்பா, நீ வாழ்க்கையில உயரணுன்றதுக்காக, நீ உயரணுன்றதுக்காக அவர் எவ்வளவுனா கீழே தாழ்த்துவதற்கு ஆயத்தமா இருக்கிறாரு. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? 6வதா நான் முடிக்க போறேன். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? பாஸ்டர் இப்பெல்லாம் சீக்கிரம் முடிக்கிறாருன்னு ரொம்ப சந்தோஷப்படுறீங்கல்ல? நானும் சந்தோஷம் தான் படுறேன். ஆமென். சீக்கிரம் முடிக்கிறது எனக்கு ரொம்ப ஹாப்பி தான். ஆமா, பாருங்க, 6வது என்னன்னா கோலான். சொல்லுங்க பார்க்கலாம். கோலான். கோலான் கோலான் அப்படின்னா மகிழ்ச்சி, சந்தோஷம் என்று அர்த்தம். ஏசப்பாவுடைய 6வது குணம், அடைக்கல பட்டணத்தினுடைய பேரு 6வது பட்டணம் என்னன்னா மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் தருகிறது. பாருங்க, ஒரு பெரிய தவறு செஞ்சுட்டா, குற்றம் பண்ணவன நம்ம மனசுக்குள்ள முதல்ல எதை நம்ம இழக்கிறோமா? பிராக்டிக்கலா எல்லாருக்கும், வாலிப பசங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும் தானே, நம்ம என்ன பண்றோம்? சந்தோஷத்தை இழக்கிறோம். திக்கு திக்குன்னு அடிக்க ஆரம்பிக்குது, ஒரு பயம் வர ஆரம்பிக்குது இல்ல? ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்பட வேண்டாம், தப்பு செஞ்சன்னு குற்ற உணர்வு வேணாம். இந்த குற்ற உணர்வு உன்னை நிரந்தரமா பிசாசு உன்னை அழிச்சிருவான். அதனால் நீ அப்பா கிட்ட வந்துரு, அப்பா நான் உன்னை சரி செய்வேன். உன்னை சரி செய்யக்கூடிய எல்லா குணமும் எல்லா விதமான விஷயங்களும் அப்பா கிட்ட இருக்குதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. பாருங்க, இந்த உலகத்துல ஒரு கார் வச்சிருக்கிறோம், சரியில்லைன்னு ஒரு ஃபோன் பண்ணவுடனே வீட்டுக்கு வந்து எடுத்துக்கிட்டு போயிட்டு எல்லாம் சரி பண்ணி அந்த சாயந்தரத்தில் வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்துட்றாங்களே. மனுஷனாலேயே ஒரு பொருளை சரி பண்ண முடியுதுன்னா, உங்களையும் என்னையும் படைத்தவர் யாரு? அவர் உங்களை சரி பண்ண முடியுமா? அவருடைய அன்பு சரி பண்ணும், அவருடைய கிருபை சரி பண்ணும், அவருடைய இரக்கம், ஆமென், அவருடைய தயவு, அவருடைய ரத்தம், அவருடைய சத்தியம் உங்களை எல்லாம் சரி பண்ணி. நிறைய பேருக்கு என் மேல கோவம். என் ஃப்ரெண்டுங்க நிறைய பேர் என்கிட்ட இப்போ பேச மாட்டேங்கிறான், இவன் தப்பான ரூட்டுக்கு போயிட்டான் அப்படின்னு எனக்கு ரிப்ளையே பண்ண மாட்டேங்கிறானுங்க. அவனுக்கு புரிய மாட்டேங்குது. நான் எந்த மனுஷனை நான் மேன்மைப்படுத்துறேன் உங்களுக்கு புரியுதா? கிறிஸ்துவை தான் நான் மேன்மைப்படுத்தி பேசுறேன். ஆமென். என் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் கிறிஸ்துவனுடைய அன்பு ஒரு மனிதனை எப்படி மாத்துன்னு சொல்றேன். இது தப்பா? எத்தனை பேர் தப்புன்றீங்க? தப்புன்றவங்க நீங்க விரும்புகிற சர்ச்சுக்கு போங்க, நான் உங்களை தடுக்கவே மாட்டேன். ஏன்னா கிறிஸ்துவ குறித்து பேசுறதுக்கு தாங்க ஒரு ஊழியக்காரன் தேவை. ஆமென். ஆபிரகாமை குறிச்சும் மோசையை குறிச்சும் பேசுறதுக்கு அவங்க எல்லாம் நம்மளை போல ஒரு மனிதர்களா பூமியில பிறந்தாங்க. இயேசுதான் நம்ம எல்லா காரியத்துக்கும் மாற்றத்தை கொண்டு வருகிறவர். ஆமென் சொல்வீங்களா? யோவான் 15ஆம் அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது, என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படிக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவர் சொல்றாரு,
அவருடைய சந்தோஷத்தை நமக்குள்ள நிலைச்சிருக்க வைக்கிறார். அவருடைய சந்தோஷம் உங்களுக்குள்ள நிலைச்சிருந்தா உங்களுக்கு அறியாம நீங்க சின்ன சின்ன பிழைகள் செய்யும் போது குற்ற உணர்வுகள் வராது, பயம் வராது. ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், அவருடைய சந்தோஷம், அவருடைய சமாதானம், அவருடைய மகிழ்ச்சி எனக்குள்ள இருக்குது. என்ன கர்த்தர் நீதிமானா தான் பார்க்கிறாரு. ஆண்டவரே நான் ஒரு பிழை விட்டுட்டேன் தான், ஆனாலும் நீங்க இருக்கிறீங்கல்லப்பா, நான் வந்துருவேன்ப்பா, நான் வந்துட்டேன்ப்பான்னு அவர்கிட்ட வந்து விழுந்துருவீங்க. ஆமென் சொல்வீங்களா? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். எத்தனை பேருக்கு நான் பேசுனது எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிச்சு? எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? அல்லேலூயா. ஆமா, நான் நிறைய விஷயங்கள் எல்லாம் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஆமா, பாருங்க, ரோமர் 14ஆம் அதிகாரம் 17வது வசனம் சொல்கிறது, தேவனுடைய ராஜ்யம் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்துவோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உங்களை உட்கார பண்ணி இருக்கிறாரு. ஆமென் சொல்வீங்களா? ஆமென். ஆமா, இந்த 6 குணங்களும் உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் வெளிப்படுத்த விரும்புகிறார். அவர் வெளிப்படுத்தி விட்டார், உங்கள் வாழ்க்கையை கட்டி விட்டார். அவருடைய இந்த 6 குணங்களும் உங்களை எல்லா விதத்திலையும் உங்களை தூக்கி நிறுத்தும், உங்களை ஆசீர்வதிக்கும், உங்களை கனப்படுத்தும் என்று சொல்லி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நாம் எழும்புவோம்.